இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, ஜாதகம் பார்க்க யாரும் சாமியார் வந்து பாப்பாங்கன்னு சொன்ன, என்ன இன்னும் ஆளையே காணோம்? நீ அவசரப்பட்டா மட்டும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா அனுசூயா, வாங்க வாங்க சாமி, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க. கீழே உட்கார்றத விட சிறந்த ஆசனம் எதுவுமே இல்லம்மா. ம். சொல்லுங்கம்மா. இந்த ஜாதகத்தை பார்த்து இதுல என்ன நல்லது கெட்டது இருக்குன்னு சொல்லணும். அதோட இந்த ஜாதகத்தோட என் பொண்ணோட ஜாதகம் செட் ஆகுமா இல்லையான்னு பார்த்து சொல்லதான் உங்கள வர சொன்னேன். எங்க இங்க கொடுங்க. என்னாச்சு சாமி? உலகமே அழிஞ்சு போற மாதிரி உங்க முகம் மாறிடுச்சு. இது சாதாரண ஜாதகம் இல்லம்மா. அவ்ளோ சிறந்த ஜாதகமா சாமி? சிறந்த ஜாதகம் கிடையாது, ரொம்ப பயங்கரமான ஜாதகம். மார்க்கண்டேய தோஷத்தோட சேர்ந்திருக்கிற ஜாதகம். எங்களுக்கு ஒன்னும் புரியல சாமி. இவனுக்கு அடிக்கடி ஒரு ஆபத்தும் விபத்தும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ எந்த மூலையில இருந்து என்ன ஆபத்து வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. எப்போ எந்த கண்டம் மரணத்தோட வந்து சேருமோ யாராலையும் சொல்ல முடியாது. இந்த ஜாதகம் உங்களுக்கு சுத்தமா ஒத்து வராது. ஒருவேளை அத பொருட்படுத்தாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட மஞ்சள் குங்குமத்துக்கு நீயே கொள்ளி வச்சுக்கிட்ட மாதிரி. ஆனா இந்த பையனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கல்யாணம் ஆச்சு சாமி. அவருக்கு இது திருமணம் நடக்கிற நேரம்தான். கல்யாணம் ஆயிருக்குன்னு நான் முன்னாடியே நினைச்சேன். அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுக்கறீங்களா? ஷாலினி, போய் அதை எடுத்துட்டு வாடி. ஆ, இப்பதான் எனக்கு புரியுது. இதுவரைக்கும் அவர் உயிரோட இருக்காருன்னா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணோட சக்தியாலதான். இந்த பொண்ணோட ஜாதகம்தான் ஸ்ரீராமர் கவசம் மாதிரி பாதுகாப்பா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணோட ஜாதகம் லட்சத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் அமையும். அந்த பையனோட அப்பா அம்மா பயங்கர புத்திசாலியா இருக்காங்க. அந்த பையனுக்கேத்த ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேற ஏதாவது விவரம் தெரியணுமாமா? எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க சொல்லிட்டீங்க சாமி. இதை எங்களுக்கு ஜீரணிக்கவே ரொம்ப நாள் ஆகும் போல சாமி. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாங்க சாமி. பாத்தியாடி, மித்ரா உன்னை கல்யாணம் பண்ணிருந்தானா 3 நாள்ல மொத்தமா உன் தாலி பிச்சுக்கிட்டு போயிருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இப்பதான் எனக்கு நிறைய விஷயம் கிளியரா புரியுது. என்னடி சொல்ற? அப்பா அம்மா இல்லாமலே சொத்துல அவங்களுக்கு சரிசமமா இல்லனாலும், அவ்ளோ அழகானவளா இல்லனாலும் துரத்தி துரத்தி மித்ராவுக்கு லக்ஷ்மியை எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு நினைக்கிற? காரணம் இதுதான், லக்ஷ்மியோட ஜாதகம். லக்ஷ்மி ஜாதகத்தை பத்தி அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மியை அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க நம்ம கல்யாணத்தையே வேணான்னு சொல்லிடுவோன்னு மித்ராவோட ஜாதகத்தை பத்தி நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க. உண்மைதாண்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த அரவிந்தா மாலினி நம்ம முன்னாடி என்னமா நடிச்சா, இப்ப பாத்துக்கிற அவள. இத காரணமா வச்சு அவளை என்ன பண்றன்னு பாரு. என்னடி பண்ணலாங்கிற? சொல்றேன். அவரோட ஜாதகத்துல கண்டங்கள் இருக்குமான்னு நான் தான் சந்தேகப்பட்டிருக்கேன். அவரோட ஜாதகத்துல எந்த ஒரு தோஷங்களும் இல்ல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் என் மனசுக்கு இப்போ நிம்மதியா இருக்கு. இப்ப அவரோட ஜாதகம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு.
என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்க? எதுவும் இல்ல அத்த. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மித்ராவோட ஜாதகத்துல தோஷங்கள் நிறைய இருக்கு. லக்ஷ்மியோட ஜாதகத்துல எந்த குறையும் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அரவிந்தா. ஆமா அத்த, எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை நம்ம ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பாக்குறியா? அந்த விஷயம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அத்த. ம். இன்னைக்கு நீங்க இன்னும் டேப்லெட்ஸ் போட்டுக்கலையா? இல்ல அரவிந்தா. முதல்ல போய் மாத்திரை போடுங்க. சரிம்மா, போறேன். ம். வணக்கம் சம்மந்தியம்மா. வணக்கம் அனுஷியா. வணக்கம் அத்த. எப்படி இருக்கு ஷாலினி? இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் நாங்க நல்லாதான் இருக்க போறோம். என்ன அனுஷியா, உங்க பேச்சே மாறி இருக்கு, பேசுற தோரணை மாறி இருக்கு. புதுசு புதுசா விஷயங்கள் தெரியும் போது அப்ப பேச வேண்டிய தோரணையும் புதுசா மாறும்ல சம்மந்தியம்மா. அம்மா, நீங்க எதை பத்தி பேச நினைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி. எங்க இத்தனோண்டு மூளையில ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு. நாங்க எதுவுமே குடுக்கல, நீங்களும் எதுவுமே வாங்கல. இவ்ளோ பெரிய பணக்காரங்க எதை வச்சு எங்க லக்ஷ்மிய உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்கன்னு ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நீ என்னம்மா பைத்தியம் மாதிரி யோசிக்கிற? ஒன்னும் இல்லனா என்ன, மார்கண்டேய தோஷத்துல இருந்து பாதுகாக்கிற ஜாதகம் நம்ம லக்ஷ்மிக்கு இருக்குல்ல. என்ன சம்மந்தியம்மா, மித்ரா ஜாதகத்தை பத்தி எங்களுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? மித்ராவோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டுறதுக்காக லக்ஷ்மி கொண்டு வந்தால, அந்த சமயத்துல வேற ஒருத்தர் ஜாதகம் லக்ஷ்மி கைக்கு போய் மித்ராவோட ஜாதகம் எங்க கைக்கு வந்து மாட்டுச்சு. ஐயோ, எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம்! தோஷமும் குறையும் இருக்கிறவனை கொண்டு வந்து என் பொண்ணு லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க சுயநலத்துக்காக எங்க பொண்ணு வாழ்க்கையை இப்படி ஆபத்துல மாட்டி விடுவீங்களா? உங்க புள்ளையோட கண்டத்தை போக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி அக்னி குண்டத்துல எரிய வைப்பீங்களா? இருங்க சம்மந்தி, நான் இப்பவே லக்ஷ்மி கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன்.